என் மானத்தையே காப்பாற்றி விட்டீங்கள் ஐயா. உங்களுக்காக என் உயிரை கூட தரத்துக்கு தயாராக இருக்கேன். அடடே, அப்படி எல்லாம் செய்யாதப்பா. அப்புறம் ஊருக்காக ஆண்டவ கோர்ட்ல என்னால அப்பீல் பண்ண முடியாது. ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். ஐயா பெரிய தேசபக்தர்னு சொன்னாங்க. தேசபக்தர்னா என்ன ஐயா? அதை பத்தி என்ன சொல்றது? அப்படி பார்க்க போனா நீயும் ஒரு தேசபக்தன் தான். நானுங்களா? ஆமாம், உன்னுடைய 2 காணி நிலத்தை காப்பாற்ற நீ பாடுபடுகிறாய். 2000 மீல் அகலமுள்ள நம் நாட்டை காப்பாற்ற நான் பாடுபடுகிறேன். இதுதான் தேசபக்தி. அப்படிங்களா ஐயா? அப்ப நானும் நம் நாட்டுக்கு சேவை செய்ய ரொம்ப ஆசையா இருக்குங்க ஐயா. பலே பலே, உன்னை போல வீர செல்வங்கள் தான் இந்த நாட்டுக்கு இப்ப தேவை. தம்பி, என் கூட நீ தூத்துக்குடிக்கு வரியா? அங்க எனக்கு உப்பளம் இருக்கு, அதையும் கவனிச்சுக்கலாம், நாட்டுக்கு தொண்டும் செய்யலாம். என்ன சொல்ற? ஓ, வரேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. வா. காட்சி 2. வஉசியின் தந்தை உரையாடல். என்னப்பா சிதம்பரம், அப்பாவே ஜெயிச்சிட்டேன். இந்த ஊருக்கே பெரிய வக்கீல் உலகநாத பிள்ளை தன் மகனுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. இல்லப்பா, பாவம் அந்த மாரசாமி. பரவாயில்லப்பா, எனக்கு எதிராக என்ன, நீ மட்டும் நல்லா பிராக்டிஸ் செஞ்சுனா பெரிய பெரிய ஹைகோர்ட் வக்கீல்லாம் கூட உனக்கு பயப்படுவாங்க. தந்தையை விட மகன் சாமர்த்தியசாலின்னு பெயர் எழுதுறது தான் நல்லது. ஆனா அதே சமயத்துல உன்னையே நீ காப்பாத்திக்கணும் தம்பி. மாரசாமி ரொம்ப ஏழைப்பா. ஏழை, எதுவும் இல்லாதவர், துரதிருஷ்டக்காரர், இவர்கள் எல்லாம் மேற்கப்பட்டால் வக்கீல் தொழில் வெற்றி கிடைக்காது தம்பி. முதல்ல பணம் சம்பாதிக்க வழி தேடு. பணத்துக்கு என்னப்பா, நினைச்சா வரும். அதுதான் நினைவூற்றும் தம்பி. தூத்துக்குடியில வெள்ளக்காரர்கள் விரோதமா வேலை செய்யறதா எல்லாரும் பேசிக்கிறாங்க. அது ரொம்ப ஆபத்து. செங்கோலுக்கு முன்னால சங்கீதம் சங்கீதம் இல்லப்பா, கொடுங்கோலுக்கு முன்னால புரட்சி கீதம் முழுகிற காலம் வந்துருச்சு. அந்த தொல்லையெல்லாம் நமக்கு எதுக்குப்பா? நாம் உண்டு, நம் வீடு உண்டு இருக்கலாம். அப்பா, நீங்க வீடு வீடு என்று நினைக்கும் போதெல்லாம் எனக்கு நாடு நாடு என்று பொதுப்பணியை நாடுது என் மனம். அப்பா, நாட்டு நலங்கள் அதற்காக வீட்டு கொண்டு தியாகம் செய்து இனிமே நம்ம ஊர்ல போதுடா, நீ பேசாம இரு. என் மேல உனக்கு என்ன தெரியும்? சிதம்பரத்தோட ஒரு கால வாழ்க்கையை நினைச்சாதான். என்னப்பா, அண்ணன் திருமை பத்தி ஊரெல்லாம் பெருமை அடைந்து நீங்க என்னமோ கவலைப்படுறீங்க? கவலைப்படாதீங்கப்பா, நான் எச்சரிக்கையா நடந்துப்பேன். நீதிக்கும் நேர்மைக்கும் நல்ல பிள்ளையா நடந்துப்பேன். உங்க மகன். சரிப்பா, நீ தூத்துக்குடிக்கு புறப்படு. ஆகட்டும். மாடசாமி, மாடசாமி, தம்பி எங்க இருக்குது? வாங்க ஐயா. கேட்டியா தம்பி விஷயத்தை? கடைசியா வெள்ளக்கார வியாபாரிங்க நம்ம கழுத்தை அறுத்துட்டாங்க. என்னையா சொல்றீங்க? இப்போ வச்ச 1000 மூட்டை உப்பை கப்பல்ல ஏத்தவே முடியலடா தம்பி. நான் கொண்டு போன மூட்டையெல்லாம் கரையிலே கிடக்குது தம்பி. இப்ப என்னமையா பண்றது? கொண்டு போன மூட்டையெல்லாம் கரையிலே கிடந்தா கெட்டு போயிடுமே. கப்பல் இல்லைன்னா என்ன, நம்ம சரக்கெல்லாம் எப்படியாவது படகிலாவது போய் தான் ஆகணும். வாங்க நம்ம ஐயா கிட்ட போவோம். ஐயா, ஐயா, இன்னும் அவங்களை நம்பி இருந்தா சரக்குகளுக்கு பதிலா இந்தியர்களுடைய மானம் மரியாதை தான் ஏற்றுமதி செய்வார்கள். உண்மைதான் ஐயா, எல்லாம் உண்மைதான் ஐயா. இப்ப நீங்க எங்களை என்ன